இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு 100 ஜெய்பீமுக்கு சமம். ஜெய்பீம் படத்தையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த படம் வெறித்தனமா எடுத்து வச்சிருப்பாங்க. தெலுங்குல ரிலீஸ் ஆன கோர்ட் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு தரமான கதை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு புதுசா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கோர்ட்டை ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த கோர்ட்ல சந்து அப்படிங்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வந்து விசாரணை கைதியா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு வக்கீல் எல்லா எவிடன்ஸும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கான நீதி கண்டிப்பா இந்த கோர்ட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பையனுக்காக வாதாடுற வக்கீல் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது. அதனால இந்த பையனோட வயசை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு குறைஞ்சபட்ச தண்டனையா கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்காக வாதாடுற வக்கீலும் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம வர 26ஆம் தேதி இந்த கேஸுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லி நம்ம ஜட்ஜ் சொல்லிட்டாரு. இப்ப இந்த கேஸ் இங்க இருந்து அப்படியே கலைய ஆரம்பிக்குது. போய்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு சம்பந்தப்பட்ட அண்ணனுங்க அந்த பையனுக்காக வாதாடின வக்கீல்ல, சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டா, யோ நம்ம என்னையா பண்ண முடியும், அவ்வளவுதான் எல்லாம் கைமீறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு டீ கடையில வந்து அப்படியே சோகமா உட்கார அங்க ஒரு வக்கீல் ஒருத்தர் வராரு. என்னப்பா இன்னைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லி டீ கடையிலையும் கேட்கும்போது, அவ்வளவுதானே 26ஆம் தேதி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தரதா சொல்லி ஜட்ஜு சொல்லிட்டாரு, தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க பக்கத்துல ஒரு வக்கீல் இருந்தார் இல்லையா, அவர் தான் சொல்றாரு, மோகன்ராஜன் சொல்லி ஒரு சீனியர் வக்கீல் இருக்காரு, அவரை மாதிரி ஒரு பெரிய வக்கீல் இருந்தா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, என் தம்பி எந்த தப்பும் பண்ணலனா, அவன் இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எங்களுக்குமே தெரியும், ஜட்ஜுக்குமே தெரியும், வேற வழி இல்லப்பா, ஏன்னா போக்சோ கேஸுங்கிறது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல், அதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க மோகன்ராஜன் சொல்லி ஒரு வக்கீல் சொன்னீங்கல்ல, அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏப்பா நான் ஏதோ விளையாட்டுக்கா சொன்னேன், நீ என்னையா உண்மையாலுமே சீரியஸா எடுத்துட்டு கேட்கறது சொல்லும்போது டீ கடையில் இருக்கிற அண்ணன், சரிதான் கொடுத்துதான் விடுங்களேன், ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அவரோட நம்பர் இல்ல, அவரோட அசிஸ்டன்ட் தேஜா சூர்யா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரோட நம்பர் தரேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் இந்த மோகன்ராஜன் சொல்லி ஒரு சீனியர் வக்கீல் இருக்காரு, அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இவர் கூட ஒரு பொண்ணு இருக்கிறா, அவ பேரு மேரி, அவ இதே மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டீப் ஃப்ரெண்டா இருப்பாங்க. கேஸ் எடுத்து நடத்தணும்னா கூட, நிம்மதியா இருக்கணும் கூட, இங்க ஒழுங்கா சாப்பிடணும்னா கூட நமக்கு ஒரு கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இங்க அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க அந்த சீனியர் லாயர் மோகன்ராஜ காமிக்கிறாங்க. ஹீரோவை கூப்பிட்டு வேலையை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அங்க இருந்து தான் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கேஸுங்க சார், உங்களை பார்க்கணும், மோகன்ராஜ் சாரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, வெள்ளிக்கிழமை சார் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு, சனி ஞாயிறுல லீவு, அப்போ உங்க கேஸ படிப்பாரு, கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைசாக்ல இருந்து இப்ப இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்க கோர்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம மோகன்ராஜ் இருக்காரு இல்லையா, அவர் இன்னைக்கு ஒரு கேஸ் அட்டன் பண்ண போறாரு. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அந்த கேஸ்ல லாரி டிரைவருக்கு எதிராக எல்லா சாட்சியுமே இருக்கு. இன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அங்கதான் நம்ம மோகன்ராஜ் வாதாடுறதுக்காக போறாரு. போறதுக்கு முன்னாடியே, ஏப்பா இந்த கேஸை எது பண்ணாலும் ஜெயிக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு உங்க மோகன்ராஜ் சார் இங்க வந்திருக்கிறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கூட இருக்கிற ஒரு வக்கீல் கேட்டா, சார் எங்க மோகன்ராஜ் சார் ஒரு கேஸை ஜெயிக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த கேஸை எடுக்கவே மாட்டாரு, கண்டிப்பா ஜெயிப்பண்ணா மட்டும்தான் அவர் இந்த கேஸ்ல எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னையா எடுத்து என்னையா ஜெயிக்க போறீங்க, அதுதான் முடிஞ்சு போச்சுல, ஒரு விபத்தில் லாரி டிரைவர் தான் வேகமா வந்து அடிச்சு தூக்கிட்டானே, இதுக்கு மேல அதுல என்ன ஜெயிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டா, அது எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார் உள்ள போனா என்னென்ன கேட்பாருன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு பாடத்தை ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஜட்ஜு கேட்கிறாரு, இது பாருங்க, ஒரு பெரிய லாயர் வந்து வாதாடக்கூடாதுன்னு நான் சொல்லல, இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபர் இறந்து போயிருக்கிறாரு, அதுக்கு காரணம் இந்த லாரி டிரைவர், அதை மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சரிங்க சார் இருக்கட்டும், ஆனா நான் வக்கீலுக்கு படிக்கும் போது இந்த கருணை இதெல்லாம் எடுத்து கழட்டி வச்சுட்டு தான் ஃபுல்லா நீதி உண்டு நேர்மை உண்டுன்னு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வியா நம்ம மோகன்ராஜ் சார் ஆப்போசிட்ல இருக்கிற இறந்து போன நபரோட பையனை கூப்பிடுறாரு. உங்க அப்பா இறந்த இடத்துல ஏதாவது ஒரு போர்டு போட்டு இந்த ஊருக்கு போற வழி இது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்ததான்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல சார், வேற எப்படி இறந்தாரு உங்க அப்பான்னு சொல்லி கேட்டா, எங்க அப்பா அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணும்போது இந்த லாரி டிரைவர் வேகமா வந்து அடிச்சு தூக்கிட்டாரு சார், அப்படிதான் இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த இடத்துல கிராஸ் பண்றதுக்கான அறிகுறி ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸ்பீட் பிரேக் இருந்துச்சா, இல்ல ஏதாவது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கான கேட் ஏதாவது ரெண்டு ஏதாவது வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நபர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அப்படியே இன்னொரு பக்கம் திருப்புறாரு. நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்றாரு, சார் இதை பாருங்க, ஓட்டிக்கிட்டு போன லாரி டிரைவர் எம்டி லோடோட போகல, ஆனா அதுல லோடு இருந்துச்சு, கிட்டத்தட்ட 8.5 டன்னான வெயிட் இருந்தது. அந்த இடம் விபத்து நடந்த இடம் ஒரு ஹைவே, அந்த ஹைவேல அதிகபட்ச ஸ்பீடு எவ்வளவு தெரியுமா
போகலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம். அப்படி இருக்கும்போது 8 டன்னேஜ் வெயிட்ல இருக்கிற ஒரு லாரி டன்னேஜ் வெயிட் கணக்குப்படி பார்த்தா அன்னைக்கு அந்த லாரி போகக்கூடிய எக்ஸாக்ட் ஸ்பீடு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ல தான் போயிருக்கணும் என்னோட ஆள். அதுவும் இல்லாம ஒரு சம்பந்தமே இல்லாம ரோடு கிராஸ் பண்றதுக்கான அறிகுறி இல்லாத ஒரு இடமும் எந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கும் இல்ல, எந்த ஒரு கேட்டுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த நபர் எதுக்காக கிராஸ் பண்ணணும்? அப்படி கிராஸ் பண்ண நபரை என்னோட கட்சிக்காரர் வேகமா வந்து அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்குது? இது யார் மேல தப்பு? ரோடு போட்டவங்க மேல தப்பா, இல்ல சட்டம் கடமை செய்யும் சொல்றோமே நம்ம மேல தப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன பண்றது? இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதான்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்க வக்கீல்கிட்ட கேட்டா எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்காக என்னோட கட்சிக்காரர் எதுக்கு அபராதம் கட்டணும்? எதுக்காக அவர் அந்த தொகையை கட்டணும்? எந்த தப்புமே செய்யாத லாரி டிரைவர் அவர் எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? ரோட கிராஸ் பண்றதுக்கோ அந்த இடத்துல கட் ஆகுறதுக்கோ எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. அப்படி சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல வந்து அந்த நபருக்கு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான பொறுப்பு அவரே தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் அப்படியே முடியுது. இறந்து போனவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் இது மாதிரி எல்லாம் போட்டு அவர் ஓரளவுக்கு நல்லபடியா இது பண்ணிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல, அவருக்கான செட்டில்மெண்ட் பணம் போயிடும். ஆனா லாரி டிரைவர் மட்டும் எந்த ஒரு அபதாரமும் கட்ட மாட்டாரு. இப்ப அதே நேரத்துல இவர் பேசிட்டு இருந்தாரு, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒப்பிச்சிருப்பான். என்னடா உங்க சார் பேசுறதா அப்படியே பிட்டு வச்சிருக்கிற, எப்படா அந்த கேஸ் ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவன் வாயை பொழந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க மேரியும். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எல்லாமே உங்க சார் சொல்ற மாதிரியே பேசுறல, பேசாம நீயே இந்த கேஸ் எடுத்து நடத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி மேரி கேட்க, ஆமா இதே இந்த இடத்துல இருந்து நான் இந்த கேஸை வாதாடினா நம்ம சார் என்ன சொன்னாரோ அதை தானே நானும் சொன்னேன், அப்ப நான் ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா 3 வருஷமா இதே இதெல்லாம் இருக்க நீ ஏன் ஒரு கேஸை தனியா எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம மோகன்ராஜ் சார் கிட்டே இருந்து அவர் ஏதாவது ஒரு கேஸை கொடுத்து அவர் முன்னாடி ஜெயிச்சு ஒரு நல்ல பேர் எடுக்கணும், அப்பதான் ஒரு கெத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இப்போ ஒரு கேஸ் ஒன்னு இருக்குது. அந்த கேஸை கண்டிப்பா இவரால் எடுத்து நடத்த முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஷெட்யூல் பிஸியில இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கேஸை நம்ம ஹீரோக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்பிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி அந்த சார் கூப்பிடுறாரு, வாய் விட்டு கேட்கவே ஆரம்பிச்சிடறாரு. இந்த மாதிரி சார் நானும் ஒரு தனியா கேஸ் எடுத்து வாதணும்னு ஆசையா இருக்கு, இந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா அங்க இருக்கிற சீனியர் லாயரு, இதை பாரு தேஜா உனக்கு கேஸ் கொடுக்க கூடாது அப்படின்லாம் இல்ல, நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், அந்த கொஸ்டினுக்கு நீ சரியான ஆன்சர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உனக்கு இந்த கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மோகன்ராஜ் சார் சொல்றாரு. சரி என்ன சார் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, நீ ட்ராக்கை திருப்பி விடுற இடத்துல இருக்க, அப்படி இருக்கும்போது அந்த ட்ராக் போற அந்த ட்ரெயின் போற இடத்துல ஒருத்தவன் மாட்டிக்கிட்டு இருக்கான், நீ இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் வேற என்ன சார் பண்ணுவேன், ட்ரெயினை வேற ட்ராக்குக்கு மாத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்கதான் ஒரு டிப்ஸ் இருக்கு, நீ மாத்தி விட்டினா அந்த பக்கம் திரும்புற இடத்துல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, சோ இப்ப அந்த 5 பேத்தை காப்பாத்துவியா இந்த ஒருத்தவனை காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லி நம்ம மோகன்ராஜ் சார் கேட்டா, சார் ஒருத்தவன் உயிரோட 5 பேர் உயிர் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் அந்த பக்கம் மாத்தி விடுவேன், அந்த ஒருத்தர் சாகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்படியான்னு சொல்லி சிரிச்சுட்டு அனுப்புவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா வீட்டுல இருந்து கால் பண்ணுவாங்க, என்னடா இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க, போன் எல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட சீனியர் லாயரு எனக்கு ஒரு கேஸ் கொடுத்தாரு, ஒரு கொஸ்டின் கேட்டாரு, உன் பையன் தான் புத்திசாலியோ, ஒரே பதில அடிச்சம்பாரு விக்கெட், எனக்காக கொடுத்துட்டாரு அந்த கேஸை, நான் தான் எடுத்து நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில, சார் அந்த கேஸ் தரதா சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா இல்ல தேஜா நீ அந்த 5 பேத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஒருத்த மேல ட்ரெயினை விடலாம்னு சொல்லியிருந்தல, சரி இருக்கட்டும், ஆனா அந்த 5 பேர் யார் தெரியுமா, ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வேற இடத்துக்கு வித்து கொடுத்த ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ யாரை காப்பாத்துன்னு சொல்லி கேட்டா, அப்பா அவங்க ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க சார், அவங்க மேலதான் ட்ரெயினை விடுவேன், அந்த ஒருத்தனை காப்பாத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திரும்பவும் சிரிச்சுட்டே போயிடாரு. அடுத்த தடவை திரும்பவும் சார் அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓ நீ அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டே இருந்தல்ல மறந்துட்டேன், இப்போ அந்த 5 பேர் இருக்காங்கல்ல அவங்க பண்ணது சரிதான் தேஜா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 600 குடும்பத்தை இருக்கிற இடத்த அவங்க காப்பாத்திருக்காங்க, அவங்க மட்டும் காப்பாத்தல அப்படின்னா அந்த 600 குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்திருக்கும். இப்ப சொல்லி யாரை காப்பாத்தும் சொல்லி கேட்டா, அந்த ஒருத்தரை தான் நான் காப்பாத்தும் அப்படின்னு இப்படி மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அந்த பொண்ணு கிட்ட மேரி கிட்ட சொல்றேன், நான் எல்லா ஆன்சரும் சரியா தானே சொல்றேன், இதுக்கு ஆன்சர் வேற என்னவா இருக்கும், நீ தான் சொல்ல, அவர் எனக்கு கேஸ் கொடுக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கடுப்பா பேசுறாரு. அம்மாவும் கால் பண்றாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் சோகமா தான் பேசுறாரு. அடுத்த நாள் காலையில
அந்த போக்சோ கேஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் தம்பிக்கு நடந்த அநியாயத்தை பத்தி அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அப்பதான் என்னையா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் 26ஆம் தேதின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் ஆமா சார் ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப என்னையா பண்றது, சரி இருக்கட்டும் நாளைக்கு சார் படிச்சுட்டு இந்த கேஸ சொல்லுவாரு. இப்ப அந்த கேஸ நம்ம ஹீரோ ஜெனரலா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு போகுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு பையனை காமிச்சாங்க இல்லையா, அவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அந்த பையனோட அப்பா ஒரு சாதாரண வாட்ச்மேனோட பையன் தான் அவன். பேரு சந்து. படிப்ப காலேஜ் பாதியிலே நிப்பாட்டிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பைக் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் உங்ககிட்ட காசு கேட்கிறேன், என்னோட செலவெல்லாம் நான் தானே பாத்துக்கிறேன், பைக் டிவி கூட நான் தானே கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கான். அது அந்த அப்பாவுக்கு ரொம்பவே மன கஷ்டமாகுது. பையன் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான், அயன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா ஒரு அயன் பண்ற கடை வச்சு அவங்க பொறுப்பை அவங்க பாத்துக்கிறாங்க. உன் புருஷன் இந்த மாதிரி கிளிக்கிறானே ஏதாவது கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, உனக்கும் உன் பப்பாக்கும் எது பிரச்சனை இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையன் குளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறான். ஷாம்பு இல்ல, சரி ஷாம்பு வாங்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக அந்த கடையிலேயே ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அந்த பொண்ணு இவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு யார் இவன் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஏரியா பொண்ணு ஒண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அதுவா சந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சந்து அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அந்த சந்தன நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல சட்டை போடாம வந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு, ஏன்டா எரும மாடு சட்டை போடாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு போன் போட்டு கலாய்க்க, இவனும் ஏய் யார் நீ, ஏன் நம்பருக்கு போனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எரும மாடு மாதிரி சட்டை போட்டுட்டு வரலன்னா அப்படிதான்டா கலாய்ப்பா, ஒழுங்கா சட்டையை போடுற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுது. இப்ப அந்த பொண்ணோட போனுக்கு திரும்ப பண்றத, ஆனா அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை. இப்போ அந்த பொண்ணோட வீட்டுல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது ஒரு குழந்தைக்கு. சோ அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க. அப்ப அந்த வீட்டோட மருமகன் ஒருத்தர் வராரு. இவரு பேரு தான் மங்காபதி. ஆளு கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க. மானத்துக்காக ரோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இவரு. உள்ள பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. பயங்கரமான உபசரிப்பு எல்லாம் இருக்குது. அந்த வீட்டுல இருக்கிற பெரியவரே இவரை பார்த்து பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வசதி படிச்சவரும் கூட. அந்த பொண்ணுக்கு இப்ப பர்த்டேக்கு கேக் எல்லாம் கட் பண்றாங்க. ஆளு முகமே ஒரு மாதிரி வெறித்தனமா இருக்குது. சாப்பிடறதுக்கு உட்காரும் போது மட்டன் போட்டுக்குங்க மாமான்னு சொல்லி குழந்தையோட அப்பா சொல்லும் போது, மட்டன் போட்டுக்கணும் ஏண்டா பைத்தியம் பண்ணாடா, அறிவு இருக்குதா இல்லையா அவனுக்கு, ஒரு குழந்தைக்கு எப்படா ட்ரெஸ் போடுவ, கையெல்லாம் தெரியுற மாதிரியா போடுவ அப்படின்னு சொல்லி கண்டபடிக்கு அவரு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் உடனே போய் மாத்துங்க, என்ன இது நம்ம வீட்டுல இருக்கிற பொன் குழந்தைக்கு நாம தான் அடக்க உடக்கத்தை சொல்லி கொடுக்கணும், இன்னைக்கு இந்த பொண்ணு போடுற ட்ரெஸ் மாதிரி நாளைக்கு ஏன் பொண்ணு பர்த்டே டைம்ல கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. உடனே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறாங்க. இப்ப சாப்பிடுற மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கும் போதே நம்ம சந்து பையனுக்கு அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு இல்லையா, அந்த பொண்ணு இதே வீட்டை சேர்ந்த பொண்ணு தாங்க. சோ அவ சாப்பிட்டு இருக்கும் போது அவளோட போனுக்கு இவளுக்கு போன் அடிப்பேன், யார நம்மளே ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்ப இந்த பொண்ணுக்கு போன் அடிக்க, அதே நேரம் பார்த்துதான் இந்த மங்காபதி வீட்டுல இருக்கிறா. என்ன இது போன் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணு மட்டும் ஏஞ்சு போகுது, கம்பெனி கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. திரும்பவும் வந்து உட்காருது, திரும்பவும் போன் அடிக்குது, திரும்பவும் கம்பெனி கால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரையும் அந்த ஆளு முறைக்கிறான். அதுக்கப்புறம் போன் அந்த பொண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் அங்க இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட பேரு சாப்லி. சாப்லிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சோ குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு A to Z பாக்குறது எல்லாமே மங்காபதி தான். இப்ப சிம் கார்டு வித்துக்கிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு திரும்ப நம்ம பொண்ணு போன் பண்றா. சாப்லி போன் பண்ணி, என்னடா நேத்து அத்தனை தடவை போன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏய் யாரு நீ, என்னையே கலாய்க்கிற, என்ன ஊரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓஹோ இப்ப சிம் கார்டை விற்கிற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா, படிக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கிண்டல் பண்ணி பேசுது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருக்கும் போதும் பேசுறாங்க. அந்த பையன் கிடைக்கிற வேலையெல்லாம் செய்வா இல்லையா, டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறான். நீ எல்லா வேலையும் பாப்பியா, கேவலமா பீர் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கேவலம் பீரா, உங்க அப்பா கிட்ட போய் கேளுடி, பீருக்கு எப்படி ஒரு மவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க அப்பா பத்தி பேசுறவெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டி திரும்ப போன் வைக்குது. நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அந்த பொண்ணோட வீட்டுல அந்த மங்காபதி உட்காந்துருக்கான். சோ மருமகன் உட்காந்துருக்காப்ல. அவர் இந்த பொண்ணு வரதை பார்த்துட்டு, இங்க பாரு சாப்லி எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டான டைமுக்கு வரணும், உன்னை பார்த்துதான் உன் தங்கச்சிங்கெல்லாம் வளருவாங்க புரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப அடுத்த நாள் காலேஜே கட் அடிச்சுட்டு இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட படம் பார்க்கறதுக்கு போறாங்க. டிக்கெட் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி சாப்லி கேட்டா, அவங்க ஃப்ரெண்டுக்காரி என் அண்ணன் கிட்ட இருக்குன்னு சொல்லி சந்து அங்க இருக்கிறான். சோ இவன் தான் போன் பண்ணா, நாம தான் போன் பண்ணோன்ற விஷயம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. யாரோ ஒரு முன்னப்பு நாள் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு தியேட்டர்ல கூட அவன் ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்றத ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்து கவனமா இருங்க, ஏன்னா பொறுக்கி பசங்க எல்லாம் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பக்கத்துல இருக்கிற பொண்ணு அப்புறம் மாதிரியே பேசாத நான் வான போல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும், பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது இந்த பொண்ணு சாப்லிக்கு பிடிச்சு போகுது. ஒரு
பொண்ணு மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையே ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து திரும்பவும் பஸ்ல வரும்போது போன் அடிக்கிறாங்க. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நீயா பேசுறது, எப்பயுமே போன் அடிச்சா கழுவி கழுவி ஊத்துவேன், இன்னைக்கு என்ன அமைதியா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் சந்து சொல்றான். அதே மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது சாரி அப்படிங்கிற மாதிரி. ஓ வாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போன்ல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஏதோ லெட்டர் கொடுக்குறா. அது ஒரு ஆளு டீ குடிக்கும் போது பாத்துறாங்க. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து இங்க பால் வியாபாரம் பண்றவரை ஒருத்தரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பால் போடுற கேன்ல கஞ்சா பாக்கெட்ஸ் கொக்கைன் எல்லாம் இருக்குது. என்னடா இதெல்லாம் நீ சப்ளை பண்றியா, பால் சப்ளை பண்றேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ஆளை அப்படியே அடிச்சு தரன்னு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு லாக்அப்ல வச்சிருக்காங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எங்க ஆளுங்களை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதே இடத்துக்கு மங்காபதி வந்திருக்காரு. மங்காபதி தான் அதே ஏரியா வச்சு அந்த ஒரு பையன். சோ அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட சரி என்ன கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா, இது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழே போட்டிருக்கு சார், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சிஐ சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நேரா நம்ம மகாபதி லாக்அப்ல இருக்கிற அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா உனக்கு கேஸ் போடுவாங்களா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த லாக்அப்ல இருக்க பையன் ஒருத்தன் வரான். இந்த பையன் தாங்க லெட்டர் கொடுத்துருப்பான் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட. ஏண்டா நீ என்னடா பண்ண, உன்னாலதான் உன் அப்பா இப்ப உள்ள இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னால ஏன் எங்க அப்பா உள்ள இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கேட்டா, எதுவுமே பண்ணலையா, நீ என்ன பண்ண, என் வீட்டு பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு நீ லெட்டர் கொடுத்தல, அதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. பார்த்தவன் என்ன தெரியுமா சொல்லுவான், மங்காபதி பொண்ணுக்கு ஒருத்தவ லெட்டர் கொடுத்துட்டான்னு சொல்லுவான். அது எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். ஆனா இப்ப என்ன தெரியுமா பேசும், உன் அப்பனை தூக்கி நான் உள்ள வச்சுட்டேன். இப்ப ஊர் என்ன தெரியுமா பேசும், மங்காபதி பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்ததுக்கே அந்த பையனோட அப்பா தூக்கி உள்ள வச்சுட்டான் மகாபதி, பயங்கரமான ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி பேசும். எனக்கு கௌரவம் முக்கியம், என்ன தைரியம் தான் என் பொண்ணுக்கே லெட்டர் கொடுப்பா அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆளு வெறியில இந்த ஆளை பிடிச்சி பொய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாள் ஜெயில கடக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி இந்த ஆளு வரான். பயங்கரமான விஷம் பிடிச்ச உடம்புக்காரன். இப்போ அந்த பையனும் நம்ம சந்துவையும் அந்த சாப்ளியும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா, சாப்ளி அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது. என்னது சாப்ளியா, பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னோட பேர் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, எனக்கு தெரியும் சந்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. ஓஹோ என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், சரி எவ்வளவு நாள் நம்ம போன்லயே பேசுறது, நேர்ல மீட் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டா, மீட் பண்ணும்போது டைம் வரட்டும் அப்ப மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அடுத்தது இந்த சந்து அவங்க அம்மா அயன் பண்ற கடை தானே வச்சிருக்காங்க. சோ அவங்களோட வீட்டுக்கு இப்ப வந்திருக்காங்க. நம்ம சாப்ளியோட வீட்டுக்கு சந்து வந்திருக்கான். துணியெல்லாம் எடுத்துட்டு போறது வந்துட்டு இருக்க. அப்போ ஒரு சின்ன குழந்தை சாப்ளியக்கா இது சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பேர் எங்க கேட்டோமே சொல்லி இந்த பையன் திரும்பி பாக்குறா. அப்ப அந்த பொண்ணு இவனை பாக்குது. சரின்ட்டு போனை எடுத்து திரும்ப அந்த நம்பருக்கு போன் பண்ணா போன் இங்க அடிக்குது, கட் பண்றது, திரும்பவும் அடிக்குது. கம்பெனி கால அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்றாங்க, ஓஹோ கம்பெனி கால அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு திரும்ப அந்த பொண்ணு ஸ்கூல் போகும்போது போன் பண்றான். ஏமா இத்தனை நாள பக்கத்திலே இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்றியா, மீட் பண்ணு சொல்லி ஆசைப்பட்டல, மீட் பண்ணியாச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, மீட் பண்ற டைம் நீயே கூட்டிட்டு வந்துட்ட, சரி திரும்ப எப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, பாக்கலாம் அதுக்கான நேரம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பையன் சிம் கார்டு வித்துக்கிட்டு இருக்கான். அப்ப திரும்ப அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அப்படியே உடனே வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க பீச்ல அந்த சாப்ளியோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பர்த்டே, சோ கேக் வெட்டுறதுக்காக அங்க நின்னுகிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த பொண்ணு நிக்கிறா. அதே இடத்துக்கு நம்ம சந்து வரான். சோ இவங்க ரெண்டு பேரும் அங்க கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சந்துவா அந்த பொண்ணும் போயிட்டு தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 2-3 நாள் அந்த பொண்ணோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. இப்போ கூட அந்த தங்கச்சிக்காரி போன் பண்ணி தான் இங்க வந்திருக்கான். ஏன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு எதனால அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னோட போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் வீட்டுல கொடுத்து சரி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை இத்தனை நாளா உங்ககிட்ட பேசாம எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது, இத்தனை நாள் எனக்கு அப்படி தோணுதில்ல, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உனக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்குல்ல, எனக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு இந்த பொண்ணு போனை சரி பண்ண கொடுத்துருக்கு. சோ அவங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட சோ அவரு சரி பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் டிலே பண்ணி இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு அதே ஃபீலிங் வந்தா இந்த ஃபீலிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஃபீலிங்க்கு காதல் தான் அர்த்தம் சொல்லி ரெண்டு பேரும் அங்கவே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து ரெண்டு பேரும் திரும்ப போன் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசுறாங்க. இந்த பையன் அந்த பொண்ணோட வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவான். அடிக்கடி ஜாலியா பேசிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு வர்றது உண்டு. அதே மாதிரி பீச்ல கூட்டிட்டு சுத்துறது உண்டு. இப்படின்னு இவங்களோட லவ் ரொம்ப நல்லா ஜாலியா போயிட்டு இருக்குது. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு இருக்கு. அதே இடத்துக்கு இவனும் போயிருக்கலாம். அந்த பொண்ணு எங்கேயோ கூப்பிடுது. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க. ஒரு தடவை அந்த பொண்ணு போன்ல மாடல நின்று பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ கீழே அந்த மங்காபதி இருக்காரு இல்லையா, அவர் இந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியல. இங்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த கேஸ் ஃபைல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவரும் என்ன சொல்றாரு, படிச்சுட்டு சரி இருக்கட்டும் நான் சார்ட்ட கொடுத்துட்டு சொல்றேன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அந்த சார் மோகன்ராஜ் சார் கிட்ட நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு
கேஸ் வைசாக்ல இருந்து வந்திருக்கு சார் அப்படின்னு அந்த கேஸ் ஃபைல கொடுக்குறாரு. சரி படிச்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி நீங்க வெயிட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவர் உங்களுக்கு போன் பண்றதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விடுறாங்க. போயிட்டு திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் இந்த ஜெராக்ஸ் கடையில அவங்க அண்ணன் இருக்காரு, அந்த கடையில வேலை பார்ப்பான், சும்மா போயிட்டு வரது உண்டு. திரும்ப ஏதோ ஒரு போன் கால் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரான். போற வழியில என்ன இறக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் கிட்ட வண்டி நிப்பாட்ட சொல்றான். எதுக்குடா எங்கன்னு சொல்லி கேட்டா ஒன்னும் இல்ல, ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு அந்த பையன் உள்ள போயிட்டு வரான். டே அவ வேற போன் பண்றா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்துக்கு அந்த சாப்லி தான் போன் பண்ணிருக்கா. என்ன காரணம்னா வீட்டுக்கு வந்திருக்கா பாக்குறதுக்காக. சரி உடனே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சந்துவோட அப்பா வர டைம். அப்பாக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது இல்லையா, அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள மறைய வச்சிடறான். மறைய வச்சுட்டு இவங்க எல்லாம் அவங்க அப்பாக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கார் ஒண்ணு வருது, பின்னாடி போலீஸ் ஜீப் வருது. எல்லாரும் மிரண்ட போறாங்க, என்னடா இது போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா போலீஸ்காரங்க நேரா வந்து உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அங்க இருக்கிற மங்காபதி ஓ குடும்பத்தோட கூத்தடிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு பேச ஆரம்பிக்கிறான். யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உள்ளுக்குள்ள எந்த பொண்ணும் இல்லைன்னு சொல்லி நம்ம சந்துவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க தெரியும், வர சொல்லுங்க அந்த பொண்ணை, இல்ல நாங்களே உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க சாப்லியோட அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. உள்ள இருந்து அந்த பொண்ணு அப்படியே வெளியே வரா. உள்ளாரே உள்ள நாளா வச்சுக்கிட்டு பொய்யலா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை சந்துவை அப்படியே அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அவங்க அப்பாக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படிங்கிறது. எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணையும் தனியா கார்ல கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை போட்டு பெல்ட்டாலே பயங்கரமா அடிக்கிறான். அவங்க அம்மா தடுக்க வராங்க. ஏதாவது தடுத்தன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. பொண்ணை வளர்த்திருக்க பாரு, என்ன கேவலமா லட்சணத்துல வளர்த்திருக்க பாரு. அவங்க கூட போயிட்டு வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கா, தப்பு தண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை விட கேவலம் ஏதாவது இருக்குதா? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஆளு. தடுக்க வந்த அந்த பெரியவர் இருக்கா இல்லையா, வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பெரியவருங்கிறத மரியாதை இல்லாம திட்டிட்டு அங்கிருந்து போறான். போகும்போது ஒரு வக்கீலுக்கு போன் பண்ணிட்டே போறாரு. அடுத்த நிமிஷம் அந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனை பார்க்கறத அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, ஆனா உள்ள அலோ பண்ணல. இங்க ஒரு வக்கீல காமிக்கிறாங்க, பேரு தாம்பு. பயங்கரமான மோசமான ஒரு ஆளு, காசுக்காக எப்படிப்பட்ட ஒரு கேஸையும் தலைகீழ நடத்தி ஜெயிச்சிடக்கூடிய ஒரு ஆளு. அப்படி இருக்க சிஏ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இந்த மாதிரி இந்த பையன் எங்க வீட்டு பொண்ணுக்கு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதுவும் இல்லாம அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணிருக்கான், மிரட்டி இருக்கிறான், அந்த பொண்ணு போற இடத்துல ஃபாலோ பண்ணிருக்கான், அப்படி இப்படின்னு பல செக்ஷன்ல கேஸ போட்டிருக்காரு. குறிப்பா போக்சோல போட்டிருக்காரு. போக்சோன்னு கேட்ட உடனே அந்த போலீஸ்காரர் ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனைகளா போக்சோ வரைக்கும் போறீங்க, போக்சோனா என்னன்னு தெரியல, என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா எங்க வீட்டு பொண்ணை தொட்டானா அவனுக்கு வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும், எங்க வீட்டு பொண்ணை அவன் அபியூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி கேஸ போடு, மத்ததெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த சிஐ சார் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கல, பையன் சின்ன பையன், வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, நாங்க சொன்னதை செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு வேற வழி இல்லாம இந்த கேஸையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம போகும்போது அந்த தாமு என்ன பண்றாருன்னா இந்த கேஸை விசாரிக்கிறதுல அவன் உண்மையை ஒத்துக்கணும், உங்க ஸ்டைல்ல விசாரிக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி மங்காபதியும் அந்த தாமு வக்கீலும் 2 பேரும் சொல்லிட்டு போறாங்க. வெளியே இந்த பையனோட அம்மா அவங்க குடும்பமே ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்குது. வெளியே போற ஒரு வயசான 8 இதெல்லாம் ஒரு சின்ன கேஸுங்க, சும்மா ஒரு லெட்டர்ல கையெழுத்து வாங்கி விட்டுருவாங்க, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சாப்பிடாமலேயே காலில இருந்து உட்காந்துருக்காங்க, ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த சந்து பையனை அப்படியே ஒரு லாக்அப்ல கூட்டிட்டு போறாங்க. கட்டி போட்டு அவனோட கால்ல பெரம்பாலு சும்மா அடி வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் மனுஷன் வழியில கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கத்துல வீட்டுக்கு அந்த தாமு வக்கீல் வந்திருக்கிறார். ஒரு லெட்டர்ல கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறான். இந்த மாதிரி உங்க பொண்ணு அவன் தப்பா மிரட்டி கூட்டு போயிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டான், அதனால போக்சோ கீழே அவனை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோம், அதுக்கு நீங்க தான் சாட்சி, கையெழுத்து போடுங்க, கோர்ட்டுக்கு எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் பொண்ணோட விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கேட்டா பொண்ணோட விஷயம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்துலாம் போடுற, இல்லனா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாம அந்த அம்மாவும் கையெழுத்து போடுறாங்க. இப்ப அந்த சந்து பையனை காமிக்கிறாங்க. அவன் அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு வராங்க வெளியே. அவங்க அப்பா அம்மா என்ன நொண்டி நடக்கிறா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா அவங்க எதுவுமே சொல்லல. உன் பையனுக்கு கீழே போக்சோல கேஸ் போட்டிருக்கோம், கோர்ட்ல ஒப்படைக்க போறோம், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ பண்ணிய அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொல்லி இந்த பையன் வழி தாங்க முடியாம உண்மையை ஒத்துக்கிட்டான். அடுத்தது ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற இடத்துல அவங்க அம்மாவோட போட்டோ மட்டும் வேணும்னு சொல்லி பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம், வேற பெல்ட் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குடும்பமே தவிச்சிட்டு இருக்க ஒரு வக்கீல போயிட்டு அந்த ஃபேமிலியை சந்திச்சு இந்த கேஸை வாதாடுறதுக்காக கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த வக்கீல் வாதாடுறதுக்கு முன்னாடியே இந்த தாமுவும் அந்த மங்காபதியும் சேர்ந்து இந்த கேஸ் நீங்க நாங்க சேர்ந்து நடத்துறோம், எங்களுக்கு சாதகமா தான் நீங்க பேசுன்னு சொல்லி பணத்தை கொடுத்துறான். அந்த வக்கீலும் வேலை போயிடுறான். அதுக்கப்புறம் உள்ள என்கொயரிக்காக போறாங்க. இந்த சந்து பையனுக்காக வாதாடுற வக்கீலும் நிறைய தடவை பெயில் கேட்டு கொடுப்பாரு, ஆனா ஒரு பெயில் கூடமே இவனுக்கு கிடைக்காது, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க.
காரணம் என்னன்னா அவன் காண்டம் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் அந்த பையனுக்கு சாதகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு பொண்ணை இவன் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த பொண்ணு காலேஜுக்கு போற இடத்துல இருந்து இவனோட பைக்ல கூட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இதை எங்க ஆளுங்க பார்த்துட்டு எவிடன்ஸா எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க வீட்டுக்கு நாங்க போனோம். அங்க போய் தான் இந்த பொண்ணையை நாங்க கூப்பிட்டோம். இப்ப அவ மென்டலி அன்ஃபிட்டா இருக்கிறா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவன் பயன்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தப்பான கேஸ் எல்லாம் போடுறாங்க. இதனால பெயிலுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த தாம்பு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு காண்டம் யார் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு விட்னஸா கூட்டு வராரு. அது நம்ம சந்துவோட ஃப்ரெண்டு தான். அவன் வந்துட்டு தான் காண்டம்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். சோ அதுக்கான எவிடன்ஸா அந்த மெடிக்கல்ல வேலை பார்த்தவரு, சார் ஆமா சார் இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு தான் வந்து எங்கள்கிட்ட காண்டம் வாங்கிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுவே பயங்கரமான எவிடன்ஸ். இதை தவிர்த்து வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு டைம் இந்த மாதிரி பெயில் ரிஜெக்ட் ஆகுது. அது இல்லாம ஒரு சாட்சி ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு 3 பேர் டெப்போல வேலை பார்க்குற ஆளுங்க, அவங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றதால பைக்ல மிரட்டி கூட்டு போனதை நாங்க பார்த்தோம். ரோஜா பூ மாதிரி கலர்ல ஒரு சுடிதார் போட்டிருந்தது, மஞ்சள் கலர்ல சட்டை போட்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரும் எவிடன்ஸா சொல்றாங்க. இப்படின்னு ஒவ்வொரு வாய்தாவிலையும் ஒவ்வொரு தடவை பெயிலும் ரிஜெக்ட் ஆகுது. அதே மாதிரி அடுத்த வாய்தான்னு போயிட்டு இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிற இடத்துல கடைசியா அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு இல்லையா, அவங்களையும் 2 பேரும் காமிக்கிறாங்க. நான் தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், அவ மென்டலி ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா, அன்ஃபிட்டா இருக்கிறா, அவளை கூப்பிட்டு வந்து இங்க கோர்ட்ல நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. அந்த பொண்ணோட அம்மாவும் ஆமாதையா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி இந்த பையனுக்கு எல்லாமே அகைன்ஸ்டாவே எவிடன்ஸ் கலெக்ட் ஆயிருக்குது. இதனால பெயில் எல்லாம் கிடையாது. வர 26ஆம் தேதி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஓபன் கோர்ட்ல வச்சு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல இந்த ஜட்ஜி கொடுத்திருக்கிறாரு தீர்ப்பு. அடுத்து இந்த பையனோட அவங்க அண்ணன் போன் அடிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு. சார் இந்த கோர்ட் கேஸ் விஷயம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இரு நான் சாட்டை கேட்டு லைனுக்கு வர சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ போன் பண்றாரு. அப்ப மோகன் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்துட்டு போக்சோ கேஸ், இதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்ல, இந்த கேஸ் நான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையில கொடுத்துறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சார் பாவம் சார், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. யோ அது போக்சோயா, போக்சோவோட பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத, அதை கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது, எல்லா எவிடன்ஸும் அந்த பையனுக்கு சாதகமா தான் இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது, நீ தேவையில்லாம இது பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம தேஜாவோட இந்த கேஸ் ஃபைல கொடுத்துறாங்க. வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம கையில வச்சிருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஃப்ரெண்டு புதுசா ஒரு பையன் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவங்க சீனியர் வக்கீல அவனுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து வாதாட போறானா. வந்து ஒரு 2 வருஷம் கூட ஆகல, இவனா கேஸ் எடுத்து நடத்தினா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அதே இடத்துக்கு தான் இந்த பையனோட அண்ணனுங்க வந்திருக்காங்க. சார் இந்த கேஸ் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இவனுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி மனசே இல்ல, சார்ட்ட நான் பேசிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீங்க போங்க, ஆனா வாதாடுறது நான் தான் வாதாடுவேன், ட்ரைனிங் எல்லாம் அவர் தான் கொடுப்பாரு, பேசுறது மட்டும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. பக்கத்துல இருக்க பொண்ணு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கேஸ் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்ட, ஆமா பார்த்தல, வேற என்ன பண்றது, வேற வழி இல்ல, நானும் இந்த கேஸ் எடுக்கிறேன், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தேஜாவு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சாருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம், வைசாக்ல தானே கேஸ் நடக்குது, நான் லீவ் போட்டு ஊருக்கு போற மாதிரி போயிட்டு கேஸ்ல ஜெயிச்சுட்டு வரேன், கண்டிப்பா அந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஓபன் கோர்ட்ல கொடுக்க போறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ இப்போ இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும், விசாரிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்க ஆஜராகிறாரு. சோ இதனால என்னையா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறோம், இந்த நேரத்துல வந்து கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ற, ஏற்கனவே பத்திரிகைக்காரன் போட்டு கிளின்னு கிளிக்கிறான், பல கேஸ் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இதுல வேற நீ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொடுத்து டிலே பண்ணிட்டு இருந்தா என்னையா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல சார், பல ஆயிரம் கேஸ் பெண்டிங்ல இருக்கு, ஆனா அந்த பல ஆயிரம் பேத்துக்கான அநியாயத்தை கேட்கறதுக்காக தான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, என்னோட கட்சிக்காரருக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அந்த அநியாயத்தை வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்கான டைம் கிடைக்கணும், எங்களுக்கு சாட்சியங்கள் வேணும், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்றாரு. ஆனா பெயிலுக்கு எல்லாம் அப்ளை பண்ணல, இது மட்டும் கேட்டிருக்காரு, சரி அப்படிங்கிற மாதிரி அடுத்த வாய்தாக்கு தள்ளி போறாரு. இதுல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பால 6 அடிக்கிறாரு. அங்க இருக்கிற தாமுக்கும் மகாபதிக்கெல்லாம் அள்ளு விட்டு போகுது. என்னடா அவன் புதுசா எவனையோ கூட்டு வந்து வச்சிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. வெளியே வரும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, இப்ப என்ன தள்ளி தானே போட்டிருக்காங்க, அது நார்மலா நடக்கிறதா, ஆனா கண்டிப்பா நம்மளுக்கு சாதகமா தான் இந்த கேஸ் முடியும் அப்படின்னு சொல்லி மகாபதி கிட்ட தாமு வக்கீல் பேசிட்டு போறாரு. இப்போ அடுத்த இயரிங் கோர்ட்ல வருது. கோர்ட்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, தாமு வக்கீல்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார் சொல்லி கேட்கிறாரு. தாமுவும் ஏஞ்சி நிக்கிறாரு. என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒண்ணு இல்லைங்க சார், நேற்று நைட்டு நீங்க எங்கேயாவது போகும்போது நின்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் எங்க நிக்கலையே அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது, பெட்ரோல் பங்க்ல நின்ன அப்படின்னு சொல்றாரு. பெட்ரோல் பங்க்ல என்ன பண்ணீங்க, பெட்ரோல் பங்க்ல என்ன பண்ணுவோம், முட்டாயா வாங்குவோம், பெட்ரோல் தாயா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க வச்சிருக்கிறது டீசல் வண்டி, அப்படி இருக்கும்போது எதுக்காக பெட்ரோல் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டா, அட பாவி, பெட்ரோல் பங்க்ல எல்லாமே தான்டா இருக்கும், எது வேணாலும் வாங்க
வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்க கோர்ட்ல இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜட்ஜும் என்ன சார் இது கேள்வி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எது கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சார் இதுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்ல வரேன் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேள்வியை ஆரம்பிக்கிறாரு. ஆமா நான் வந்துட்டு 1 லிட்டர் பெட்ரோல் வாட்டர் பாட்டில வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, இவர் நேத்து பெட்ரோல் பங்க்ல 1 லிட்டர் வாட்டர் பாட்டில பெட்ரோல் வாங்கியிருக்காரு. எதுக்காக வாங்கினாருங்கிறது எனக்கு தெரியும். விசாரிச்சதுல இவர் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடையில அந்த கடைக்காரருக்கு இவருக்கும் சண்டை, அதனால பல வருஷமா ஒரு பகை இருந்திருக்குது. இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் பாட்டில வாங்கிட்டு போயிட்டு அவன் கடையை கொளுத்துனுங்கிறதுக்காக தான் இந்த பெட்ரோலை வாங்கியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க தாமுக்கு பயங்கரமான வெறி வருது. யோ நான் ஒண்ணு அதுக்காகலாம் நான் வாங்கல, என் வீட்டுல இருக்கிற ஒரு வண்டி ஒண்ணு இருக்குது, அந்த வண்டி ரொம்ப நாள் பெட்ரோல் இல்லாம இருக்கு, அந்த பெட்ரோலை எடுக்கிறதுக்காக கூட நான் வாங்கியிருக்கலாம்ல, இவரா ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் இல்ல, இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ விசாரிச்சிருக்கிறதாவும் சொல்றாரு. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல இதுதான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. கடைசியா தாமுவும் சரியா இப்ப அதுவே கூட நான் ஒத்துக்கிறேன், நான் தான் வாங்கிட்டு போனேன், எனக்கு அந்த கடைக்காரனுக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு பெட்ரோலை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது, அதே இடத்துல எனக்கு எதிரியா இருக்கிற அவன் கடையை நான் ஊத்தி கொளுத்தி எரிச்சு அவனையே கொண்டிருந்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் கிரைம், அப்பதான் நான் ஒரு கொலைக்காரன், அப்பதான் நான் ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துல தாமு சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம வக்கீல் என்ன ஹீரோ என்ன தெரியுமா சொல்றாரு, கரெக்ட் நீங்க சொல்றது 100% உண்மை சார், அதே மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட்ல சொன்னீங்கல்ல காண்டம் வாங்கிட்டு போனாங்கன்னு, அந்த காண்டம் வாங்கிட்டு போனா எல்லாமே நடந்துருன்றது கிடையாது, அதை வாங்கிட்டு போனாங்களா அதை யூஸ் பண்ணாங்களாங்கிறத நீங்க விசாரிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. காண்டம் வாங்கிட்டு போனாலே அது அப்படிதான் நடந்திருக்கணுங்கிறது கிடையாது, அதை யார் பார்த்தாங்க, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இதே மாதிரி தான் சார் உங்களோட கேஸும், நீங்க பெட்ரோல் வாங்கிட்டு போனீங்க ஆனா ஊத்துல இல்ல, ஊத்துனாதான் அது எவிடன்ஸ், அதுதான் கிரைம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி காண்டம் வாங்கிட்டு போனா பிரச்சனை கிடையாது, அதை போட்டு செக்ஸ் பண்ணாதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி காண்டம் எதுக்கு வாங்கிட்டு போவாங்க, ஊதி பலூன் விட்டுறதுக்காக வாங்கிட்டு போவாங்க, அதுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, விட்னஸ் இருக்காங்க, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க. என்ன அப்படின்னா அந்த காண்டம் வாங்கினது சந்துவோட ஃப்ரெண்ட், அதே மாதிரி அந்த காண்டம் கொடுத்தது அந்த மெடிக்கல்ல இருக்கிற ரெப். சோ இவங்க 2 பேர் தான் இந்த எவிடன்ஸே இருக்கிறாங்க. ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சிட்டீங்க, ஆனா சந்துவோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கணும், அவர் தான் மெயின் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. கேட்கும்போது இவன் போய் காண்டம் வாங்கினது எல்லாமே உண்மைதான், வாங்கிட்டு வந்தது எதுக்காகனா, டேய் இந்த மாதிரி டைம்ல பொண்ணெல்லாம் தனியா வீட்டுக்கு கூட்டு போறல, இதெல்லாம் தேவைப்படும்டா, ஃப்ரெண்டு தாண்டா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையில கொடுத்துருக்கான். எங்களோட லவ் ஒன்று அந்த அளவுக்கு கேவலம் போடுறதுல நீ என் கூட வராத, நீ நடந்து வர நாய் அப்படின்னு சொல்லி அந்த காண்டம் பாக்கிட்ட அங்கேயே தூக்கி போட்டுட்டு இவன் மட்டும் பைக்ல போயிருக்கான். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லி அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம தாம வைக்கலேஞ்சு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, கிரைம் நடந்துச்சான்றதுதான் முக்கியம், அந்த பொண்ணுக்கு நடந்திருக்குல்ல அதுக்கான தண்டனை தானே நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இது இன்னும் ஒரு சில கேள்விகளை கேட்கணும், அதுக்காக சில விட்னஸங்க கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படத்தோட ஆரம்பத்துல ஒரு 3 பேரு சேர்ந்து பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு இந்த பையன் கூட்டிட்டு போனதா சொல்லி எவிடன்ஸா கூட்டு வந்து சாட்சியுமே சொல்ல வச்சாங்க. அந்த 3 பேர்த்தையுமே இங்க கூட்டு வந்து நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு, தனித்தனியா விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட நீங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க சாமி கும்பிடுறதுக்காக ஒரு கோவிலுக்கு போனீங்கல்ல, அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. திரும்ப அங்கிருந்து படிக்கட்டு ஏறி அந்த சாமி தரிசனம் பண்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், திரும்ப கீழே வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், அங்கிருந்து திரும்ப நீங்க அந்த பஸ் ஸ்டாப் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், இப்படின்னு எல்லாத்தையும் அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா சார் கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த பஸ் ஸ்டாப்ல வச்சுதான் அந்த பையனையும் அந்த பொண்ணையும் நீங்க பாத்துருக்கீங்க சரியா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா சார் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பனா நீங்க வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்கன்னு சொல்லி கேட்டா இந்த ஆளு தக்க பக்கான்னு முழிக்கிறான். அப்படி இப்படின்னு யோசிச்சு ஒரு 6 மணிக்கு கிளம்பணும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 6 மணிக்கு சரியா 6 மணி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்தது தாமு எஞ்சி கத்த ஆரம்பிக்கிறாரு, சார் இது என்ன இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாம போகுது, கோவிலுக்கு போனியா புளியோதரை வாங்கினியா பொங்கல் வாங்கினியா இதெல்லாம இந்த கேஸுக்கு கேள்வி கேட்பாங்க, கோர்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஜட்ஜு என்ன தேஜா என்ன விசாரிச்சுட்டு இருக்கீங்க சம்பந்தமே இல்லாம சொல்லி கேட்டா சார் இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது, நம்ம தாமு சாரு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னா அவருக்கே இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது விட்னஸை கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு திரும்ப விசாரிக்கிறாங்க. நீங்க வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்கன்னு சொல்லி கேட்டா அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, முழிக்கிறாரு. அடுத்தது கேள்வி, நீங்க அந்த கோவிலுக்கு போகணும்னாக்க தோராயமா எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் தெரியல, முழிக்கிறார். சரி நீங்க கோயில்ல இருந்து தரிசனம் பண்ணீங்கல்ல, பண்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1/2 மணி நேரம் ஓகே. சரி அதுக்கப்புறம் தான் அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நீங்க அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பார்த்துருக்கீங்க. ஆமா பார்த்தேன், ஒரு மாதிரி ரோஜாப்பூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தது அந்த பொண்ணு, இந்த பையன் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா, ஒரு கருப்பு கலர் வண்டியில கூட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு இந்த கலர் கண்ட்ராவெல்லாம் தேவையில்ல, ஒரே விஷயம் தான் நீங்க வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு 8 8:30 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லிடுறாரு இந்த ஆள். ஓ 8 8:30 அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. மூணாவதா ஒரு ஆள் வராரு, அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிச்சாலும் எதுவுமே தெரியல. அதே மாதிரி இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அது மட்டும் தான் சொல்றாரு கரெக்டா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க, அவங்க கூட பரவாயில்ல ஏதோ ஒரு சில கேள்விகளை சொன்னாங்க, இந்த ஆளு அந்த பையன் அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு, மத்தபடி எதுவுமே சொல்லல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட சில கேள்விகளை நம்ம ஹீரோ வைக்கிறார். இது பாருங்க சார், இதுல விசாரிச்சதுல உங்களுக்கே தெரியும், அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் கணக்குப்படி பார்த்தா 6 மணி நேரத்துக்கு தான் ஆகுது. அப்படின்னா 12 மணிக்கு எப்படி அந்த பசங்களை பஸ் ஸ்டாப்ல பாத்துக்க முடியும்? மிஸ்டேக் நம்பர் 1. ரெண்டாவது ஆளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவருக்கு இந்த பசங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா ஞாபகம் இருக்கு, ஆனா வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு போனோம், எவ்வளவு மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் கூட அவங்களால சொல்ல முடியல. மூணாவது ஒரு ஆளு எதையுமே சொல்லல. இதுல இருந்து என்ன தெரியுது, யாரோ ஒருத்தவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இந்த வண்டி போச்சு, இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர மத்தபடி இவங்க தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க தாமு சார் ஏஞ்சி, இதுக்கு எவிடன்ஸ்லாம் இல்ல, என்னைக்கோ நடந்ததை மறந்துருப்பாங்க, மறந்து போன விஷயத்தை திரும்ப பேசினா எப்படி ஞாபகம் இருக்கும், எவிடன்ஸை கரெக்டா காட்டியிருக்காங்களே, விக்டிம்ஸை காட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு லேப்டாப்பை எடுத்து ஜட்ஜ் கையில கொடுக்குறாங்க. இதை பாருங்க சார், இதுல இருக்க வீடியோ நம்ம சாப்லியோட கூட படிக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ ஃபுட்டேஜை நாங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அந்த பொண்ணு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா அப்படின்னா, நானும் சாப்லியும் அன்னைக்கு ரோட்ல நடந்துதான் போனோம், நாங்க போயிட்டு இருக்கும்போது அவ அந்த சந்தனா வீட்டுக்கு போனா, நான் இந்த பக்கமா வந்தேன், அவளை பைக்ல எல்லாம் யாருமே கூட்டிட்டு போகல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு உங்களுக்கே புரியும், என்னோட கட்சிக்காரர் மேல தவறான பொய் வழக்குகளை போட்டு அவருக்கு பொய்யான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவர் இந்த மாதிரி குற்றத்துக்கான ஆளு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இது முற்றிலுமே பொய், அவர் மேல இருக்கிற பல வழக்குகளை டிஸ்மிஸ் பண்ணி அவரை நிரபராதின்னு விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்க வக்கீல் கிட்ட இதுக்கு எதிர்க்காக உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட் பாய்தா 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லவா ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல வெளியே வரும்போது நம்ம ஹீரோவுக்கு இந்த சந்து பையனோட அவங்க அண்ணன்களா இருக்காங்கல்ல, சார் அவனுக்கு ஏதாவது பெயில் மட்டும் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா, இப்போதைக்கு இந்த கேஸ்ல பெயில் முக்கியம் கிடையாது, நம்ம ஜெயிக்கிறோம் அது மட்டும் தான் முக்கியம், பெயில் எல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பா போங்க நீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. இந்த பக்கம் வரும்போது தாமுவை நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, தேஜாவு நீங்க ரொம்ப நல்லாவே வாதாடுறீங்க, அதுவும் எங்க இருக்கிறீங்க வேற, ரொம்பவே நைஸ், என் முன்னாடி யாருமே இந்த மாதிரி வாதாடுறது கிடையாது, சரி இந்த கேஸ் நீ நாமளும் சேர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இவருமே விலைக்கு வாங்குறதுக்காக எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, இந்த கேஸுக்கு நாங்க கொடுக்குறோம், ஆனா நீங்க வாதாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பெல்லை வாங்கி அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போறாரு. சோ வேலைக்கு போக மாட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப தாமு வைக்கலும் நம்ம மங்காபதியும் 2 பேரும் கார்ல உட்காந்துருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு 2 வழிதான் இருக்குது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ மங்காபதி ஏதோ பக்கா பிளான் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த பக்கத்துல அவரோட ஹீரோவோட ஃப்ரெண்டு போன் பண்ணிருக்கா, என்னடா கேஸ்ல எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம இந்த கேஸ்ல ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வாழ்த்துக்கள்ரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல திரும்ப அடுத்தது 8ஆம் தேதி இயரிங் வருது. தீர்ப்பு கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த டைம்ல ஆப்போசிட்ல இருக்கிற டீம் ஒரு எவிடன்ஸை கொடுத்திருக்காங்க. அந்த எவிடன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்டையும் போட்டு காமிக்கிறாங்க, ஜட்ஜு கிட்டையும் போட்டு காமிக்கிறாங்க. அதுல இருக்கிறது ஒண்ணும் கிடையாது, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல இந்த சந்து பையனும் அந்த சாப்லியும் போயிருப்பாங்க. போனவங்க மேல இருக்கிற ஒரு ரூம்ல 2 பேரும் தனியா போய் ஒரு 16 நிமிஷம் கழிச்சு தான் வெளியே வந்திருக்காங்க. இப்ப தெரியுதுங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, ஆனா இது அந்த பொண்ணோட அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனா தெரிஞ்சுமே இந்த வீடியோவை இவன் தான் அனுப்பிச்சு விட்டுருக்கான், இந்த வீடியோ வெளியே லீக் ஆக கூடாது, தான் பொண்ணோட மானம் போயிடும் சொல்லி கட்டி காத்து வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்ல, தான் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை வெளியே கொண்டு வரணும், அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தாய் செஞ்ச ஒரு விஷயம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆளுங்களை எல்லாம் வெளியே விட்டுறக்கூடாது, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பல நாளா மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம தாமு சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம இப்ப இந்த கோர்ட்டை அடுத்த இயரிங்க்கு தள்ளி தான் வைக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம கோர்ட் கலைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்க அந்த மங்காபதி வந்து, இத பாரு இவ்வளவு நாளா நான் பண்ணல, அந்த எல்லா எவிடன்ஸுமே ஃபேக் தான், பஸ் ஸ்டாப்ல பார்த்தவும் போய் தான், இந்த பொண்ணை அவன் அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த மாதிரி தப்பு பண்ணாங்கிறது போய், எல்லாமே போய், ஆனா இதுல இருக்க வீடியோ உண்மை, 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்காபதி அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ அப்படியே அங்கேயே உட்கார்றாரு. இந்த சந்து பையனோட அவங்க ஆளுங்க எல்லாம் வராங்க, என்னெல்லாம் சீட்டிங் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோபத்துல போறாரு. என்ன ஏமாத்த பாத்தீங்களா, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கணும், ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எவிடன்ஸா இருக்குது, இதுக்கு மேல என்ன இருக்குது, அவன் கூப்பிட்டு ரூமுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு, இனிமே இந்த கேஸை நானே எடுக்கல, நீங்களே கட்டிக்கிட்டு அழுகுங்கடான்னு சொல்லி தூக்கி போட்டு போறாரு.
இந்த பக்கத்துல தாமுவும் மங்காபதியும் காமிக்கிறாங்க. சோ அப்போ நம்ம மங்காபதி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இனிமே வந்துட்டு அந்த வக்கீல் வரமாட்டான், கேஸை பார்த்துக்க முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, திடீர்னு இந்த கேஸுக்கான ஃபுட்டேஜ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி தாமு கிட்ட மங்காபதி கிட்டே ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை அங்கதான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. இந்த ஆளு ஃபேக்டரியில இருக்கும்போது இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு வந்துட்டு கல்யாணத்துல ஒரு நெக்லஸ் ஒன்னு மிஸ் ஆயிடுச்சாம். அதுக்காக அங்க இருக்கிற கேமராஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ணி இருக்கும்போது தான் இந்த ஃபுட்டேஜ் மாட்டிருக்குன்னு சொல்லி அப்பவே மங்காபதி கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் மங்காபதிக்கு இந்த சாப்லி மேல ஒரு சந்தேகம். போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பர்ல யாரெல்லாம் பேசியிருக்காங்க, அதிக நேரம் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லி சாப்லியோட நம்பரை ஹேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பையனோட நம்பர் கிடைச்சிருக்கு. அதுதான் நம்ம சந்துவோட அட்ரஸ். அந்த சந்து யாரு அப்படிங்கறதையும் அவனோட அட்ரஸ், அவன் என்ன வேலை செய்யறான், எங்கெங்கெல்லாம் போறாங்கிறத அப்பவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்பதான் இந்த சாப்லியும் இவங்களும் லவ் பண்ற விஷயம் நம்ம மங்காபதிக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 2 அடியாளுங்களை வச்சு ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்பதான் ஒரு வீட்டுக்கு 2 பேரும் உள்ள போனதை அவங்க ஆளுங்க போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா தான் இவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்லியோட அம்மா கிட்ட இந்த மாதிரி உன் பொண்ணு ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா வா அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டா, என் பொண்ணு இங்க என்ன பண்றா, வாங்க போய் கூப்பிட்டு வரலாம்னு சொல்லி கேட்டா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு போன் போட்டு வர வச்சு அப்படியே அரெஸ்ட் பண்ணதான் இது. ஏன்னா என் மாமனார் சொன்னாரு என்கிட்ட பொண்ணோட விஷயம் வெளியே தெரியக்கூடாது, மானம் போயிடு அப்படின்னு சொன்னதுக்காக தான் இவ்வளவு நாளா அந்த வீடியோவை விடல, நம்ம பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னு பார்த்தா இப்ப எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த வீடியோவை இப்ப லீக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி ஊருக்கு போயிருக்காரு. அவர் சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேற போன் பண்றா. ஹீரோவோட ஃப்ரெண்டு போன் பண்ணி என்னடா கேஸ் ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா சோகமா பேசுறாரு. இல்லன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன்ட்டு கட் பண்ணி விட்டுறாரு. இந்த பக்கத்துல வீட்டுல மங்காபதி வராங்க. அந்த வயசானவரும் அந்த பொண்ணோட அம்மாவும் எங்கள்கிட்ட அந்த வீடியோ வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா பொண்ணு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் இத பாரு, நம்ம தோக்க போற கண்டிஷன்ல இருக்கிறோம், நம்ம ஜெயிச்சாதான் உன் பொண்ணு பத்தினி, அவ எதுவுமே பண்ணல அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு என்ன வேணா பெருமை பேசிக்கலாம், ஆனா இதுல தோத்துட்டோன்னு வச்சுக்கோ நம்ம மானமும் போயிடும், ஏன் மரியாதை போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவரு திட்டிட்டு போறாரு. பாவம் அந்த வயசானவரும் இந்த அம்மாவும் அழுகவும் செய்யறாங்க பொண்ணோட வீடியோவை இப்படி வெளியே விட்டதுக்காக. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு திடீர் திப்புன்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டா, நீ ஒழுங்கா சாப்பாடு மட்டும் வை, என்ன எதுவும் கேட்காத, கேட்டினா நான் இப்பவே கிளம்பிடும் சொல்லி ஒரு பக்கம் கடுப்பாகி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல டீ கடையில சந்துவோட அண்ணனுங்க உட்காந்துருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, பேசாம இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வர வழி கிடையாது, பேசாம நீங்க போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க, அதுதான் இருக்கிறதுல ஈஸியான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சந்துவோட ஃபேமிலியும் நம்ம சாப்லி ஃபேமிலியை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. வீட்டுல எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்ப மங்காபதி கிடையாது, சமரசமா பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்கி என் பையனோட வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதே இடத்துல மங்காபதி வந்து இந்த நாய்களை யார் வீட்டுக்குள்ள விட்டது, ஏஞ்சி வெளியே போங்க, சொந்தக்காரங்க ஆகலான்னு பாக்குறியா, என்ன மாமா விருது வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கண்டபடிக்கு அந்த வயசானவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த சந்துவோட அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இவரோட காலை பிடிச்சிரு, ஐயா மன்னிச்சிருங்க, உங்க தகுதிக்கு எங்க தகுதிக்கு எட்டாது, உங்ககிட்ட போட்டி போற அளவுக்கு எங்கள்கிட்ட சக்தி கிடையாது, என் பையனோட வாழ்க்கை இருக்குது சார், இனிமே உங்க பொண்ணு பக்கமே வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து கதறாங்க. நீ என் காலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நாளா கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த காலை அப்படியே எட்டி உதச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இவங்க பாவம் அழுகிறத பார்த்துட்டு அந்த அம்மாவும் கதறி கலறி அழுகுறாங்க. இவங்க அழுதுறது இவங்க பேசுறது இது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம சாப்லி இருக்கா இல்லையா, அவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவளும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம சந்துவோட ஃபேமிலி சாப்பிடாம நிம்மதி இழந்துட்டு துடிக்கிறாங்க. ஒரு பக்கம் சந்து உள்ளுக்குள்ள இருக்கிற கைதியா இருந்துகிட்டு அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான் ஃபேமிலி நினைச்சும். இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரும் எதுவுமே பேசாம வேலைக்கு போகல, சோகத்தோட உட்கார்ந்துருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு மேரி போன் பண்ணாலும் நம்ம ஹீரோ எடுக்கிறது கிடையாது. இப்படி கொஞ்சம் போய்கிட்டு இருக்க இங்க ஒரு வக்கீலா காமிக்கிறாங்க. இவர் வைசாக்கில் இருக்கிற ஒரு வக்கீல் நேரா நம்ம மோகன் சாருக்கு தான் போன் பண்ணிருக்காரு. என்ன சார், வைசாக்கில் ஏதாவது ஒரு கேஸ்னா எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா, உங்களோட ஜூனியர் வக்கீல் அனுப்பி இருக்கிறீங்க அப்படின்னு எதர்ச்சியா போன் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் நம்ம மோகன் சாருக்கு புரியுது, ஆமா தேஜாவ் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி மேரி கிட்ட கேட்டா, அவன் இன்னும் வரல சார், அவன் லீவ்ல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. ஆனா விஷயம் இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு மோகன் சாருக்கு. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஒரு கேஸ் எடுத்து அவன் நடத்துறானா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. இங்க நம்ம ஹீரோ போன் போட்டாலும் எடுக்கல இல்லையா, அவரை பாக்குறதுக்காக நம்ம மோகன் சாரே இங்க வந்திருக்கிறாரு. என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் எதுவுமே பேசாம நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறாங்க. இல்ல சார், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு வக்கீல அன்ஃபிட், அதனாலதான் நீங்க எனக்கு கேஸும் கொடுக்கல, எனக்கு இப்பதான் புரியுது, நான் எதுக்குமே லாக்கி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம மோகன் சார் என்ன சொல்றாருன்னா, இது பாரு தேஜா, இப்ப நீ எதுக்காக வருத்தப்படுற, என்னை ஏமாத்திட்டு கேஸ் எடுத்து நடத்தினன்றதுக்காக வருத்தப்படுறியா இல்ல எதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் இந்த மாதிரி இந்த கேஸ் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு நான் கேஸ் கொடுக்க கூடாதுன்னு இல்ல, நீ ஒரு பயங்கரமான மூலக்காரன்டா, நான் கேஸ் வாதாடும் போதே அடுத்தது நான் என்ன கொஸ்டின் கேட்பா அப்படிங்கறத எனக்கு முன்னாடி நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணல, அங்கவே உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டவன், உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்
கேட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு 5 பேத்த கொல்லுவேன், 5 பேத்த காப்பாத்துறதுக்கு ஒருத்தனை கொல்லுவேன், அதுதானே நீ கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்த, பதிலாவும் சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பாத்தியா? அந்த 5 பேரும் அந்த ஒருத்தரை எதுக்காக ரயில்வே கேட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அங்கவே நீ ஜெயிச்சிருப்ப, உனக்கு நான் கேஸை கொடுத்துருப்பேன். நீ ஒரு முடிவு எடுக்கும் போது நல்லா யோசிச்சு எடு, எதுக்கு நினைச்சும் வருத்தப்படாத, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி தைரியத்தை கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம போகும்போது படத்தோட ஆரம்பத்துல நம்ம மோகன் சார் ஒரு கேஸை வாதாடி இருப்பாருல, அந்த கேஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம வக்கீலா இருந்து ஒரு கேஸை ஆரம்பிக்கிறோம்னா அதை எந்த வழியில வேணாலும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்க தெரியணும், எந்த வேணாலும் சமாளிக்க தெரியணும். நான் கூட ஒரு லாரி கேஸை விபத்து நடந்த ஆளுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன்ல, அதுக்கான காரணம் இருக்குது. அதுல 2 பேருமே பயனடைவாங்க. ஒரு பக்கம் அந்த லாரி டிரைவர், இந்த மாதிரி நான் வாதாடினதால அவர் எந்த ஒரு ஃபைனுமே கட்ட தேவையில்ல. அது இல்லாம இறந்து போன நபர் சூசைட் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தாருங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா நான் எதுக்காக அவரு எதர்ச்சியா வந்துட்டாரு, ஏத்திட்டாருன்னு சொன்னது காரணம், ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு வர இன்சூரன்ஸ் பணம் கூட கிடைக்காம போயிடும். இப்ப அவங்களும் சேஃப், லாரி டிரைவரும் சேஃப். அதுக்காக தான் நான் அதை அப்படி ஒரு மேப்பிங் பண்ணேன். இல்ல அப்படின்னா அதை நான் சூசைட்னு உண்மையை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. சோ நம்ம ஹீரோ திரும்ப வேலைக்கு போவாரா இல்ல இந்த கேஸை வேற மாதிரி ஏதாவது நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாருன்னு ஒண்ணு நமக்கு தெரியல. இப்ப அடுத்த வாய்தாவும் வந்துடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ வர அந்த டேபிள் காலியாவே இருக்கு. தாமுவும் மங்காபதியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க கேஸை வாதாடுறதுக்காக வந்திருக்கிறாருங்க. இப்போ எவிடன்ஸ் எல்லாமே நம்ம பையனுக்கு சாதகமா இருக்கு இல்லையா, அதனால இந்த கேஸை வேற மாதிரி திசை திருப்பறதுக்காக பாக்குறாங்கன்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்க தாமு சொல்ல, நம்ம ஹீரோ விட்னஸா இருக்கிறவங்க, இந்த கேஸை போட்டவங்க இப்படின்னு எல்லாரும் என்கொயரி பண்ணணும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதால நெக்ஸ்ட் வாய்தாவும் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியில போயிட்டு சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த வாய்தால காமிக்கிறாங்க. கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் போட்டாங்க இல்லையா, அந்த எஃப்ஐஆர் காப்பில இந்த மாதிரி செக்ஸுவலா வச்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம ஒரு மைனர் பொண்ணு இந்த மாதிரி பாலியலா செக்ஸுவல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போக்சோ கீழ நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க செக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பாத்தீங்களா சார் ஃபுட்டேஜ், ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தனியா இருந்திருக்காங்க. 16 நிமிஷம் கழிச்சு வெளியே வராங்கன்னா அது ஊர் உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும் ஒரு பையன் பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர்த்து வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? அது இல்லாம பொண்ணோட அம்மாவும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள அதுதான் நடந்திருக்குன்றதை நீங்களே எப்படி கெஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ்காரர்கிட்ட கேட்டா, சார் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு, இந்த ரூம்ல போனத விஷயம் எல்லாம் அதுக்கு அப்புறமேட்டா தான் எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்தது, அதனால நாங்க எதுவுமே அந்த பொண்ணை செக் பண்ண முடியல, மெடிக்கல் இஷ்யூவும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் எங்கள்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்க, அதனால நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐ சார் சொல்ல, திரும்பவும் இங்க பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு கிட்ட நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டா, நான் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவும் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஜட்ஜி கிட்ட அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட டிசிஷன் அவங்களே எடுத்துட்டாங்க. இப்போ 2 விஷயம் தான் சார் இருக்கு. ஒன்னு, குற்றம் நடந்த 2 பேரும் அந்த ரூம்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறத விசாரிக்கணும். ஒரு பக்கம் விசாரிக்கணும்னாக்கா ஜாப்லியோ கூப்பிடணும். ஆனா ஜாப்லியோ கூப்பிடணும்னாக்கா அவ மென்டலி அன்ஃபிட்டா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி டாக்டருங்க இவங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குற்றம் நடந்த அதே இடத்துல இருந்தது, அந்த ரூமுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு நம்மளோட அக்யூஸ்ட் சந்து கிட்ட விசாரிக்கணும். ஆக்சுவலி அங்க என்னதான் நடந்துன்னு சொல்லி சந்துவாதி விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஜட்ஜ் அதுக்கு ஒத்துக்கிறாரு. தனியா வச்சுதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. கோர்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிட்டாங்க. தாமு, நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த பையன், இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. சோ அப்ப வந்துட்டு ஜட்ஜ் ஐயா விசாரிக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட விசாரிக்கும் போது அவன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். சொன்னதுக்கு அப்புறமேட்டா திரும்பவும் கோர்ட்ல எல்லாரும் கூட ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில இப்ப உங்களுக்கே எல்லாமே தெரியும் சார், இப்ப ஒரே வழி என்னன்னாக்கா அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சாதான் இது கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப அதே நேரத்துல அந்த பொண்ணு மென்டலி அன்ஃபிட்னு சொன்னாலும் என்ன நடந்தாலும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரை நான் வந்துட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு மென்டலி அன்ஃபிட் தான், அவளால இப்ப எதுவுமே பதில் சொல்ல முடியாது, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நான் தான் கொடுக்குறேன், தினமும் கொடுப்பீங்களா இல்ல பெட்ல அட்மிட் பண்ணிருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அந்த பொண்ணு வருவா, ட்ரீட்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. யார் கூப்பிட்டு வருவான்னு சொல்லி கேட்டா, அந்த பொண்ணோட அம்மா தான் கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கறதையும் அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப கூட்டிட்டு போனா ட்ரீட்மெண்ட் எவ்வளவு நேரம் நடக்கும் சொல்லி கேட்டா, ஒரு 1/2 hour நடக்கும். சில தடவை வந்துட்டு கூட்டம் அதிகமா இருந்ததுனாக்கா ஒரு 1 hour 2 hour நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்னு எடுத்திருக்காரு. அதை ஃபுட்டேஜா எவிடன்ஸா வந்துட்டு ஜட்ஜ் ஐயா கிட்ட காமிக்கிறாங்க. அந்த வீடியோல என்னன்னாக அதுல ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆளை நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. இது யாருன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்டா, தெரியுமே இவன் என்னோட அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாரு. அப்போ இந்த வீடியோவை பாருங்க சொல்லி ஜட்ஜு கிட்ட கொடுக்க, அந்த வீடியோல அந்த அட்டெண்டர் சொன்னார் இல்லையா, அந்த ஆள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறாரு. அவர் தான் இவர்கிட்டயும் வேலை பார்க்கறாரு அட்டெண்டரா. சோ அப்படி இருக்கிற ஆளுகிட்ட ஜாப்லியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அந்த ஆளு தெரியாது சார், தெரிஞ்சிருந்தா நான்
நான் சொல்லியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆளு திட்டியே விட்டான். யோ ஒரு தடவை சொன்ன புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு திட்டி இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, தினைக்கும் இவரோட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த பொண்ணை அட்டெண்டர் கிட்ட கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு இந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கணும்ல, எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும்ல, தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிற மாதிரி ஜட்ஜு கிட்ட சொல்ல மதியம் 2 மணிக்குள்ள அந்த ஆளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் கொடுக்கறாரு. இப்ப அடுத்தது 2 மணிக்கு மேலதான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இப்ப அந்த ஆள் இங்க வந்திருக்கான். ஜாப்லியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்டா அந்த ஆள் தெரியும் சார், இந்த பொண்ணு பேரு ஜாப்லி, எங்க சார் கிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க மாத்தி சொல்லிட்டான். இப்ப பக்கத்துல இருக்க நம்ம தாமு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, சார் இதுதான் உண்மை, இதுதான் நடந்திருக்கு. இப்போ அங்க காட்டின போட்டோ வேற யார் போட்டோவே காமிச்சிருப்பாரு இவரு, அதனாலதான் இவர் அங்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்பவே ஜாப்லி போட்டோவை காமிச்சிருந்தா கண்டிப்பா இவர் பதில் சொல்லியிருப்பாரு சார். இது எல்லாமே நம்ம தேஜாவை போடுற பிளான் சார், இந்த கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக இவர் செய்யற குற்றங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம தாமு சார் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த மாதிரி மாத்தி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நெக்ஸ்ட் வாய்தாவும் போக ஆரம்பிக்குது. அடுத்த தடவை தீர்ப்பை கொடுக்க போற மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. இப்ப எல்லாரும் கோர்ட்ல இருந்து கலைஞ்சு போகும்போது தாமுவும் நம்ம மகாபதியும் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து சார் உங்களை ஜட்ஜையா கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஜட்ஜையா கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி தேஜாவை ஏதோ எவிடன்ஸ் வச்சிருக்காராம், அதை இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. திரும்பவும் அசம்பிள் ஆகுது கோர்ட். அப்போ ஒரு 2 போட்டோவை நம்ம ஹீரோ வச்சிருக்காரு. அந்த ஜாப்லி இதுதான் சொல்லி ஒரு ஆள் சொன்னார் இல்லையா, அந்த அட்டெண்டர், அவர்கிட்ட இந்த 2 போட்டோவை காமிச்சு இதுல எது ஜாப்லியோட அம்மா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 போட்டோவை காமிச்சிருக்காரு. தினைக்கு வராங்க, ஒரு 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. எப்படி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர அம்மான்னு சொல்லி உங்க டாக்டர் தான் சொன்னாரு, இப்ப அந்த அம்மா யாரு கரெக்டா சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போட்டோ காமிக்க ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அந்த போட்டோ யாருது அப்படின்னா நம்ம அக்யூஸ்டா இருக்கான் இல்லையா சந்து, அவங்களோட அம்மா போட்டோவை தாங்க அவன் காமிச்சிருக்கான். சார் இவர் தப்பா சொல்லி இருக்கிறாரு சார், இத்தனை மாசமா ட்ரீட்மெண்ட் வரக்கிற பொண்ணை கூட்டு வர அம்மாவை இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இவர் ஏன் தப்பா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க திரும்பவும் இன்னொரு போட்டோ வச்சிருந்தாருல, சார் நான் மாத்தி சொல்லிட்டேன், ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, போட்டோ சரியா பார்க்காம சொல்லிட்டேன், இன்னொரு போட்டோ வச்சிருக்கீங்களா அதுதான் சார் அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி இப்ப திரும்பவும் மாத்தி சொல்றாரு. ஹீரோக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. திரும்பவும் அந்த போட்டோ ஜட்ஜ் ஆயிட்ட கொடுத்துட்டு சார் இப்ப 2வது ஒரு போட்டோ காமிச்சல அது என்னோட அம்மா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுதுங்க. சோ இப்ப இந்த ஆளு யாருன்னே தெரியல, மாத்தி மாத்தி பேசுறதும் பொய் சொல்றதும் உங்களுக்கே புரியுது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஜாப்லி மென்டலி அன்ஃபில்டு கிடையாது, அவ ட்ரீட்மெண்ட் எடுக்கல நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. கண்டிப்பா ஜாப்லியை நம்ம கூப்பிட்டு விசாரிக்கணும் சார், அப்பதான் இந்த கேஸ் எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த இயரிங்ல கண்டிப்பா ஜாப்லியை கூட்டு வரணுங்கிறத முடிவு ஜட்ஜை கொடுத்துட்டாரு. என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மகாபதியும் தாமுவும் உட்காந்துருக்காங்க கார்ல. இப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கிறது 2 வழி. ஒன்னு ஜாப்லியை கூப்பிட்டு வந்து நமக்கு சாதகமா பேச வைக்கணும், அந்த பையன் தான் பண்ணான்னு சொல்ல வைக்கணும், இல்ல 2வது நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மகாபதி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போறான். ஜாப்லியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லணும், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் வந்துட்டு கோர்ட் அசம்பிள் ஆக ஆரம்பிக்குது. கோர்ட்ல எல்லாரும் வராங்க. வந்து இருக்கும்போது அந்த பொண்ணு ஜாப்லியை கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம தாமு சார் ஏஞ்சி சார் ஜாப்லியை கூப்பிட்டு வரலாம் தான் பார்த்தோம், ஆனா வர வழியில அவ காணாம போயிட்டா, மிஸ்ஸிங் சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஜட்ஜு என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப மிஸ்ஸிங் கேஸை விசாரிச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, அது வரைக்கும் இந்த கேஸை தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இங்க தாமுக்கு ஒரு ஷாக்கு ட்விஸ்ட். அதே மாதிரி மகாபதிக்கு தலையை கிருகிருன்னு வந்துருச்சு. என்ன காரணம்னா அந்த அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ ஜாப்லி இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க ஜாப்லிய. இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. சோ ஆக்சுவலி இந்த மகாபதி போயிட்டு அவங்க வீட்டுல சொல்லிருப்பாரு, அந்த பொண்ணு கிளம்பி கூப்பிட்டு வர நேரத்துல நம்ம மகாபதி என்ன நினைச்சான்னு தெரியல, இப்போதைக்கு வேண்டாம் நீங்க வீட்டுல இருங்க, ஜட்ஜி லீவ் நாளைக்கு தான் பாத்துக்கலாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த கேஸை எப்படி உள்ள கூட்டு வந்தா வேற மாதிரி ஆயிடுன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இவர் ஏதோ பிளான் பண்றாருங்கிறத அந்த பொண்ணோட அம்மா நோட் பண்ணிட்டாங்க. அந்த ஐயா கிட்ட சொல்லி விசாரிச்சதுல ஜட்ஜ் எல்லாம் லீவ் இல்ல, ஆல்ரெடி வந்துட்டாரு, கேஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா தான் பொண்ணை கூப்பிட்டு இங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ மகாபதியை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. மகாபதி கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது நீங்க கேஸ் கொடுக்குற அன்னைக்கு எங்க இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டா, என் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா எங்க இருப்பேன், அது விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய முன்னாடி ஏடிஎம்ல இருந்து நீங்க பணம் வித்ட்ராவல் பண்ணீங்களா 1 லட்சம் ரூபான்னு சொல்லி கேட்டா, ஆமா எடுத்தேன், இப்ப அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் எனக்கு என்ன வேணா பண்ணுவேன், செலவு பண்ணுவேன், அதையா நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஆளு கொஞ்சம் முரடு பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அவரை விட்டுறாங்க. இப்ப அடுத்தது ஜாப்லியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பாருமா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஜட்ஜா கிட்ட நீங்க சொல்லணும்னு சொல்லி திரும்பவும் தனிமையா எல்லாத்தையும் அனுப்பிட்டு அன்னைக்கு என்னமா நடந்துச்சு சொல்லி ஜட்ஜா அந்த பொண்ணு கிட்ட கேட்டா, அந்த பொண்ணு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சந்துவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்லையா, அவன் சொன்னது இப்ப உண்மையா பொய்யாங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சலாம்னு
சொல்லிட்டு இந்த பொண்ணு உண்மையை சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சுல, இந்த பொண்ணு மேலவான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம். அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப கீழே கல்யாணம் நடக்க போகுது. அந்த முகூர்த்தம், அந்த ஐயர் சொல்ற மந்திரமே எல்லாமே இங்கே ஒன்னா கேட்க போகுது. நாம அதே மாதிரி ஒரு கல்யாண ரெகசல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழே மந்திரம் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் மணப்பொண்ணு மணப்பையன் மாதிரி உட்காந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. சும்மா பொம்மை கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் அன்னைக்கு நடந்தது அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாத்தையும் இந்த பொண்ணு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. இப்பதான் அந்த பொண்ணோட அம்மா அழுகிறத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த வீடியோவை காமிச்சதுக்கு அப்புறமே அந்த பொண்ணு கிட்ட அந்த அம்மா கேட்டிருப்பாங்க உண்மையை, அன்னைக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு இல்லமான்னு சொல்லியிருக்கும். அப்பதான் அந்த அம்மாக்கு நிம்மதியா இருந்திருக்கும். சோ நம்ம பொண்ணு எந்த தப்பு பண்ணலன்னு அந்த அம்மாக்கு தெரியும். ஆனா அந்த பையனோட அம்மா வந்து எவ்வளவு கெஞ்சிருப்பாங்க, கதறி இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் மங்காபதி தான். அதுவும் இல்லாம மங்காபதி வந்துட்டு ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தார் இல்லையா, அந்த பணத்தை எதுக்காக செலவு பண்ணிருக்காரு அப்படின்னா சிஐசாருக்கு லஞ்சம் கொடுத்திருக்காரு. இவங்க சொல்ற ஆக்டர் கீழே அவங்க எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. இதனாலதான் அந்த பணத்தை செலவு பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையுமே பொய் சாட்சி. அது இல்லாம கோர்ட்டுக்கு வர அட்டெண்டரை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி பொய்யான சாட்சியங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு பொய்யான சாட்சிக்கு வாதாடுறதுக்காக நம்ம தாமு சாரு வந்திருக்கிறாரு பாருங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் செஞ்ச செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகுமா? இந்த 2 லட்சம் ரூபாய் பணம் தான் சார் இந்த பையனோட வாழ்க்கை. 14 வருஷத்தோட ஜெயில் வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிஷமும் தான் பையனை நினைச்சு செத்துக்கிட்டு இருக்க அந்த அம்மாவோட வாழ்க்கையோட விலை மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு ஏழை வாட்ச்மேனோட பையனோட வாழ்க்கையோட விலை வெறும் 2 லட்சம் ரூபாய். அதுவும் இல்லாம ஒரு பையனை ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள போனா அதுதான் நடந்திருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு 17 வயசு, மைனர் தான். ஆனா இப்போதைக்கு கணக்கு பண்ணா அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆக போகுது. இப்ப அது நடந்திருந்தா அது வந்துட்டு கிரைம் கிடையாது. இல்ல போக்சோ கீழே அது வராது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கேட்க ஆரம்பிக்கிறாரு. 17 வயசுல ஒரு சட்டம், 18 வயசுக்கு ஒரு சட்டம் அப்படின்னா என்ன? இந்த போக்சோ சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஒரு 6 வயசு பொண்ணு ஒரு 47 வயசு தக்க முதியவர் கற்பழிச்சு கொலை பண்றாங்க அப்படின்னா அதுக்காக கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போக்சோவை கொண்டு வந்தாங்க. இதே சட்டத்தை இன்னைக்கு நம்ம இதை தவறாக பயன்படுத்துறோம். இதை தான் இவங்க தவறாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போக்சோன்னு ஒரு சட்டத்தை சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாலோ இல்ல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்திருந்தாலோ இன்னைக்கு பல பேர் சரித்திரத்துல பேர் பிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பல சுதந்திர தலைவரே இன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் போக்சோல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல, சட்டத்தை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அதுவும் பெரிய சட்டங்கள், போக்சோ இந்த மாதிரியான சட்டத்தை பத்தி நமக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னோட கட்சிக்காரருக்கு சரியான நீதியை நீங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த கேஸை முடிச்சுக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்க தாமு சாரை கேட்டா அவருக்கு எதுவுமே சொல்றதுக்கான வழியே இல்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொய் சாட்சியங்களுக்கு துணை போன நம்ம தாமுவையும் அதே மாதிரி பொய் சாட்சியங்களை விலை கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்கின மங்காபதியும் அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட பொய்யான சாட்சியங்களை உருவாக்கின எல்லாருமே அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ட்ல எந்த தப்புமே பண்ணல, இது வந்துட்டு ஒரு காதலின் அடிப்படை மட்டுமே தான் இங்க நடந்திருக்கு, அந்த பொம்மை கல்யாணம், மற்றபடி எந்த தப்பும் நடக்கல, இது ஒரு காதலா தான் நம்ம பார்க்கணும் சொல்லி ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுத்துறாருன்னா நம்ம சந்துவை நிரபராதி அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை கொடுத்துறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாகுது. அப்படியே இந்த கேஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வராங்க. அந்த பையன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்துல அந்த பொண்ணு அந்த பையனை பாக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, இந்த கேஸுக்கான ஃபீஸை வாங்கியிருக்க மாட்டாரு. அந்த பக்கம் நடந்து போகும்போது அந்த பையன் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிப்பான். அழுக ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கத்துல நம்ம மங்காபதி அந்த பக்கம் வந்துட்டு இருப்பான். அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நின்றுட்டு இருக்க அந்த அம்மா கிட்ட இந்த மங்காபதி திட்ட ஆரம்பிப்பான். நீங்களா சொந்த கொண்டாடுறதுக்கு எனக்கு எதிராக சாட்சி எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, நான் அவ்வளவு சொல்லி கேட்கல, என் மான மரியாதையே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்க. பலார்னு கண்ணத்திலே அறிவாங்க. ஒரு பொண்ணை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தையை அளந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடி வாங்கிட்டு அவன் அங்க இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் படத்தோட ஆரம்பத்துல அவன் ஒரு பால் விற்கிறவரை அரெஸ்ட் பண்ணி கொடுத்தான் இல்லையா நம்ம மங்காபதி, அவரையுமே வெளியே விட்டுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம பையன் சந்து என்ன பண்றான்னா இப்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவங்க அப்பா அம்மாவை மதிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனும் சந்தோஷமா இருக்கான். இந்த பக்கத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டிலே முடங்கி போகல, அதுக்கப்புறமும் வெளியே துணிஞ்சு நடக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும் சொல்லி அவங்க அம்மா அனுப்பி விடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, கேஸை ஜெயிச்சுட்டு வந்து அவங்க மோகன் சார் கிட்ட கொடுக்குறாரு. நான் ஜெயிச்சிட்டேன் சார், என்னோட ஜெயிச்சதுக்கு இந்த வெற்றிக்கு காரணமே நீங்க கொடுத்ததான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வெற்றி யாரும் கொடுக்கல, இது உன்னோட உழைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரையும் பாராட்டுறாங்க. இந்த பக்கத்துல அந்த பையன் காலேஜ் போறதுக்காக நின்றுட்டு இருக்க. அதே இடத்துல அந்த பொண்ணு வந்து நிக்கிறான் ஆப்போசிட்ல. நேரா வராங்க. அந்த பொண்ணு எனக்கு இன்னோட 18 வயசு முடிஞ்சிருச்சு, என்னோட 18வது பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திரும்பவும் இவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. படத்தோட கதையை ரொம்ப லென்த்தா சொல்லிட்டேன், ஸோ சாரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்துல எந்த சினிமா கட் பண்ணக்கூடாது, ஒரு படம் பார்த்த ஃபீல் 100% உங்களுக்கு கொடுக்கணும், கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட்ல போடுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.